என் உயர்வின் மேன்மையெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கே உரியது. இயேசு ராஜாதி ராஜாவுக்கே உரியது. யூத கோத்திரத்து சிங்கத்துக்கே உரியது. கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற நல்ல உறவுகள், நல்ல மனிதர்கள், நல்ல நல்ல வாய்ப்புகள், நல்ல நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல நல்ல டீல்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லாத்தையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அதை பயன்படுத்துறது, எப்படி அதெல்லாம் அடைகிறது, இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவோட வருகைக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜென்ம ஜென்மமா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல தலைமுறையா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு மேசியா வருவாரு, என்னைக்கு இயேசு கிறிஸ்து வருவாரு, என்னைக்கு ஒரு விடுதலை கொடுப்பாரு, அடிமைத்தன வாழ்க்கையில இருந்து விடுதலை, இருள் வாழ்க்கை கட்டுல இருந்து ஒரு விடுதலை, பலி வாழ்க்கையில இருந்து ஒரு விடுதலை, தீட்டில இருந்து விடுதலை, என்னைக்கு தேவ சமூகத்துல போய் தைரியமா நிக்க போறோம், நம்ம வாழ்க்கை என்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து மாத்த போறாரு, கிறிஸ்து ரட்சகர் என்னைக்கு பரப்பாரு, என்னைக்கு ஒரு மாற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி பல தலைமுறையா ஜபத்துல காத்துக்கிட்டு இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணீர்ல காத்துக்கிட்டு இருக்கிறான், இருள்ல கட்டுகள்ல காத்துக்கிட்டு இருக்கிறான், பல விதமான சட்டதிட்டங்களை பின்பற்றிட்டு அதுல உட்கார்ந்துட்டு காத்துக்கிட்டு இருக்கிறான். தேவ சமூகத்துல பயங்கரமான பயத்தோட தான் போய் நிக்க முடியும். எல்லா விதிமுறைகள் நடைமுறைகள் எல்லாம் செஞ்சுட்டு கண்ணீர்ல, கவலையில, எதிர்பார்ப்புல, இருள்ல, அடிமைத்தன வாழ்க்கையில உட்கார்ந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறான். என்னைக்கு வாழ்க்கை மாறும், பல வருஷ ஜபம், பல வருஷம் தேவ சமூகத்துல போய் நின்று முறையிட்டு இருக்கிறான். மேசியாவை அனுப்புங்க, இயேசு கிறிஸ்துவ அனுப்புங்க, கட்டுகள்ல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க, அடிமைத்தன வாழ்க்கையில இருந்து ஒரு விடுதலை கொடுங்க, இருள் வாழ்க்கையில இருந்து ஒரு விடுதலை கொடுங்கன்னு பல வருஷமா தலைமுறையா நின்று ஜோம் பண்ணியிருக்கிறான். கண்ணீர் வடிச்சிருக்கிறான். தேவ சமூகத்துல இரவு பகல் பார்க்காம பல வருஷமா பல காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, மேசியா வரணும் அப்படின்னு சொல்லி, ரட்சகர் பறக்கணும் அப்படின்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து இவன் காத்திருந்த காலம் டைம் முடிஞ்ச உடனே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து அனுப்புறாரு. அந்த காத்திருக்கிற காலம் முடிஞ்ச உடனே அவன் வாழ்க்கையில அவன் எதுக்காக காத்துட்டு இருந்தானோ அந்த ஆளை பிதாவாகிய தேவன் அனுப்புறாரு. இவன் உட்கார்ந்து இருந்ததே அவருக்காக தான். இவன் வெயிட் பண்ணது, இவன் கண்ணீர் வடிச்சது, ஜபம் பண்ணது, பல ஜென்மங்கள் தலைமுறையா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்ததே இயேசு கிறிஸ்துவோட வருகைக்காக தான். அவரு இவன் மூஞ்சி முன்னாடி வந்து நிக்கிறாரு. இவன் என்ன பண்ணிட்டான்? யோவான் 1:11 பாத்தீங்கன்னா, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை அறியவில்லை. யார சொந்த ஜனமா தேர்ந்தெடுத்து பூமியில வச்சிருந்தாரோ, யாருக்காக இந்த பூமியில கால் எடுத்து வச்சாரோ, அவனே இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டான். லொல்லொல்லொல்னு குழச்சி அனுப்பி வச்சுட்டான். நீங்க தேவ தூஷணம் சொல்றீங்க, நீங்க கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லி இவருக்காக தான் கண்ணீர் வடிச்சிருக்கிறான், ஜெபம் பண்ணியிருக்கிறான், பல நாள் பகல் இரவுன்னு பார்க்காம தேவ சமூகத்துல காத்திருந்திருக்கிறான், எதிர்பார்த்திருந்திருக்கிறான், பல தலைமுறையா பல ஜென்ம ஜென்மமா உட்கார்ந்துட்டு இருந்திருக்கிறான். அவர் மூஞ்சி முன்னாடி வந்து நிக்கிறாரு. யாரப்பா தேடிக்கிட்டு இருக்கீங்க? அப்பயும் தேடிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியல பிதாவாகிய தேவன் அவர் தான் மேசியான்னு அவங்க யாருக்கும் வெளிப்படுத்தல. யாரப்பா நின்று தேடிக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு மேசியான்னு வலுவான பார்ட்டி ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கிறாரு, அவரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம், அவரை தேடிக்கிட்டு இருக்கிறோம், அவரை தேடிக்கிட்டு இருக்கோன்னு அவர்கிட்டே போய் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. இங்க பாரு, என்னை காணோன்னு ஏன்ட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. கூட கொஞ்ச நேரம் நின்னோன்னா நம்மளையே தேட சொல்லி நம்மகிட்டே சொன்னாலும் சொல்லுவானுங்க, வா ஓடிடலாம், எஸ்கேப் ஆயிடலான்னு. அவரு நீட்டா கிளம்பிட்டாரு அவரோட சித்தத்தை முடிச்சுட்டு. இவன் உட்கார்ந்து இருந்தது அவருக்காக தான். அவர் வந்தப்ப இவனுக்கு அது தெரியல. இவன் அவர் தான் நமக்கான ரட்சகர்னு இவனால கண்டுபிடிக்க முடியல. நம்மளும் நம்ம வாழ்க்கையில பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஜபத்தோட, கண்ணீரோட, எதிர்பார்ப்போட, காத்திருப்போட காத்துக்கிட்டு இருக்கிறோம். பல வருஷமா பல காலமா தேவ சமூகத்துல இரவும் பகலும் பார்க்காம உங்க வாழ்க்கையில நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை கர்த்தர் கொடுக்கணும், ஒரு நல்ல வேலையை கொடுக்கணும், ஒரு நல்ல டீலை கொடுக்கணும், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்,
ஒரு உயர்வை கொடுக்கணும், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், ஒரு லேண்டை கொடுக்கணும், ஒரு வீடை கொடுக்கணும், ஒரு வழி வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. பல விதமான ஆப்ஷன்ஸ் உங்க முன்னாடி அடுக்கி வைக்கப்படுது. சரியா? நீங்க காத்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் சித்தப்படி எதையாவது ஒன்று அடையணும் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ற டயத்துல பல ஆப்ஷன்ஸ் உங்க முன்னாடி கொண்டு வந்து அடுக்குவாங்க. அதுல சரியில்லாத ஆட்கள் கொண்டு வந்து அடுக்கிற ஆப்ஷன்ஸ், பொண்ணு இருக்கு அப்படின்ற பேர்ல இந்த பொண்ணு எத்தனை பவுன் நகை, அந்த பொண்ணு நான் அத்தனை பவுன் நகை போடுறோம், இந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்தீங்கன்னா அமோகமா இருக்கும், வேற லெவல் குடும்பம், நல்ல பார்ட்டி அப்படின்னு சொல்லி சில ட்ராப்ஸ், சரியில்லாத ஆட்கள், தேவ சித்தம் இல்லாத ஆட்கள். அங்க போனீங்கன்னா பொண்ணு தரான்னு சொல்லி மண்டையை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சரியில்லாத ஆளு. அப்புறமா அவன் சுயரூபம் தெரியும், அப்புறமா நமக்கு உண்மை தெரியும். ட்ராப்பு நம்ம பேரை கெடுக்கிறதுக்கு, நம்மளை அழிக்கிறதுக்கு, நம்மளை காலி பண்றதுக்கு, நம்மளை நடு ரோட்ல நிப்பாட்டுறதுக்கு, நம்மளை கேவலப்படுத்துறதுக்கு, வெட்கப்படுத்துறதுக்கு பொண்ணு இருக்கு அப்படின்ற பேர்ல போர்டை போட்டு நம்மளுக்கு சில ஆப்ஷன்ஸை கொண்டு வந்து அடுக்கி வைக்கிறான். சரியா? வேலை இருக்கு அப்படின்ற பேர்ல இங்க வந்தீங்கன்னா 300 ரூபா, அங்க வந்தீங்கன்னா 500 ரூபா தரோம், இங்க வந்தீங்கன்னா மதியான சாப்பாடு கொடுத்துட்றோம், அங்க வந்தீங்கன்னா 1000 ரூபா தரோம், நாங்க தான் இத்தனை பேருக்கு சம்பளம் போடுறோம், நீங்க நாங்க சொல்ற இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் போட்டுருவோம் அப்படின்னு வேலை இருக்கு அப்படின்ற பேர்ல இங்க சில ஆப்ஷன்ஸை கொண்டு வர்றான். இதுவுமே ட்ராப் தான். இதுவுமே தவறான நோக்கத்துல நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கப்படுற ஆப்ஷன்ஸ். இது மாதிரி நிறைய வீடு இருக்கு, லேண்ட் இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு, டீல்ஸ் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு லெஃப்ட்ல லேண்டு அமோகமா இருக்கும், ரோடு மேல இருக்கு, ஒரே ஒரு பார்ட்டி தான், தண்ணி வசதி இருக்கு, இப்படிலாம் சொல்லி ஆனா பின்னாடி வில்லங்க இருக்கு. அது நமக்கு தெரியாது. தெரியாம கர்த்தரோட சித்தம் இல்லாததுல மண்டையை கொடுத்தோம்னா ஆமா பின்னாடி அதெல்லாம் வெளியே போர்டு பல பலன்னு இருக்கும். நீங்க ஸ்கிரீனை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பின்னாடி வெட்ட வெளியா இருக்கும். பொண்ணு இருக்கு, லேண்ட் இருக்கு, வீடு இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, டீல்ஸ் இருக்கு. இங்க வந்தீங்கன்னா ஏசி ரூம் இருக்கு, இங்க நீங்க பேசுனீங்கன்னா உலகம் பூரா டிவியில தெரியும், இங்க நீங்க வந்தீங்கன்னா கார் இருக்கு, போற வழியில குடிக்கிறதுக்கு மோர் இருக்கு அப்படின்னு லெஃப்ட்ல பல பேர் ஆப்ஷன்ஸ் அடுக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறான். இப்ப அடுத்து ரைட்ல இது எல்லாமே சரியில்லாத ஆட்கள். உங்க பேரை கெடுக்கணும், உங்களை வில்லத்தரலணும், உங்களுக்கு ஒரு செட் பேக்கை கொடுக்கணும், உங்களை அழிக்கணும், உங்க பேரை கெடுக்கணும், உங்களை இன்னொரு அசுத்தாவியா மாத்தணும். சரியில்லாத விஷயம்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கும்போது நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவீங்க, மனசை விட்டுருவீங்க, உண்மையா இருந்து என்னடா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தாராளமா தைரியமா அயோக்கியத்தனம் அக்கிரமம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா சரியா இருந்து எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட வாய்ப்புகள், கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி, டீல்ஸ் தான் இந்த லெஃப்ட் சைடு நிற்கிறது. இங்கிட்டு ரைட் சைடில் நல்லவங்க, நமக்கு ஒரு நன்மை நினைப்பாங்க, நமக்கு சரி தம்பி நல்லா இருக்கட்டும், இந்த பொண்ணை கொடுப்போம், இந்த லேண்டை கொடுப்போம், இந்த வீடை கொடுப்போம், பார்த்து வாங்கிக்கிடுவோம், இந்த ஒரு வாய்ப்பை கொடுப்போம், ஒரு வேலையை கொடுப்போம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம், ஒரு டீலை கொடுப்போம், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கட்டும், அவன் பட்ட கஷ்டத்துக்கு நல்லா இருக்கட்டும்னு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்மளை மனசார நம்மளோட வெற்றியை, ஆசீர்வாதத்தை, உயர்வை விரும்பி இப்படி ஆப்ஷன்ஸை வச்சுக்கிட்டு சில பேர் ரைட் சைடில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இதுல ஏதாச்சும் ஒன்று நம்ம செலக்ட் பண்ணணுமா? இல்லவே இல்லை. இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. இவங்கெல்லாம் நமக்கு நல்லது நினைக்கிறாங்க, ஆனா இங்க கர்த்தர் சித்தம் இருக்கா? இங்கேயும் சித்தம் இல்லை. இவன் அசுத்தாவியோட ஏவுதலால நம்ம கிட்ட வாய்ப்பு இருக்கு, பொண்ணு இருக்கு, லேண்ட் இருக்கு, வீடு இருக்குன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம எப்படியாவது விழத்தள்ளிடணும், நம்மளை எப்படியாவது அழிச்சிடணும், நம்ம எப்படியாவது காணாம போயிடணும் அப்படின்னு வேற ஏதாவது போர்டை போட்டு பின்னாடி ஆப்பு ரெடியா வச்சுட்டு கொண்டு வந்து நமக்காக வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இது எல்லாத்தையும் நீட்டா கட் பண்ணிடணும். நமக்கு நல்லது நினைக்கிறவங்கெல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்க பரம்பரையை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம மனசார நல்லா இருக்கணும்னு அவங்க விரும்புறாங்க, ஆனா அங்க கர்த்தர் சித்தம் இல்லையே. அப்ப அவங்கள நீட்டா ஜென்டிலா ஃபார்மலா நம்ம எவ்வளோ டீசெண்டா கட் பண்ணணுமோ அவாய்ட் பண்ணணுமோ அவாய்ட் பண்ணிட்டு, ஆமா சாரி சார் இங்க கர்த்தர் சித்தம் இல்லை, நம்ம சித்தம் இருக்கிறப்ப நம்ம சேர்ந்து பயணிக்கலாம், சித்தம் இருந்துச்சுன்னா
நான் அதை லேண்டை வாங்குறேன், வீடை வாங்குறேன், சித்தம் இருந்துச்சுன்னா அந்த பார்ட்னரை அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்டிலா இவங்களை அவாய்ட் பண்ணிடணும். இவன் சரியில்லாதவன், இவன் எல்லாம் அசுத்தாவியோட ஏவுதலால நம்ம முன்னாடி வந்து நிக்கிறான், எப்படியாவது இவன் கொடுக்கறத நம்ம வாங்கிடுவோம், கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இவன் சொல்ற வழியில நம்ம போயிடுவோம், இவன் கூட போயிடுவோம்னு இவன் பல ஆப்ஷன்ஸ் எங்கிட்ட அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான். இதையும் நம்ம நீட்டா ஜென்டிலா டீசெண்டா கட் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும். அவன் சரியில்லாதவன், அவனை எப்படி அனுப்புனா என்ன, அவன் சரியில்லாதவன் தான், கேவலமானவன் தான், அசுத்தாவியோட குடும்பம் நடத்துறவன் தான், நமக்கு கெடுதல் நினைக்கிறவன் தான். ஆனாலும் நம்ம சரியானவங்க இல்லையா, நம்ம சரியா அனுப்பி வச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத பேசிட்டு இருக்க கூடாது. நீட்டா எல்லாரையும் கட் பண்ணிட்டு, கடவுள் வானத்தையும் பூமியை உண்டாக்குன கடவுள் நமக்காகவே ஒரு பொண்ணை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்து பார்த்து செஞ்சு செதுக்கி வச்சிருக்கிறாரு. அந்த பொண்ணை நம்ம அடைகிறது தான் கர்த்தரோட சித்தம். அந்த மாதிரி லைஃப் பார்ட்னரை நம்ம வாழ்க்கையில அக்செப்ட் பண்ணணும். பல வாய்ப்புகள் நம்ம முன்னாடி அடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நடுவுல எப்படி இதை நான் கண்டுபிடிப்பேன் அதையும் நான் சொல்றேன். கர்த்தர் எங்க போய் நிக்க சொல்றாரோ, இவன் கார் இருக்குன்றான், மோர் இருக்குன்றான், 500 இருக்குன்றான், 1000 இருக்குன்றான், இவன் கூட போயிட முடியுமா? இந்த கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் இல்ல 500 1000 நம்ம விலை போற குரூப்னு நினைச்சிடறானுங்க போல, கெட்டப்ப பார்த்துட்டு 500 கொடுத்தா கூட போயிடுவோம்னு நினைச்சிட்டு இருக்கிறானுங்க போல. யாரா நீங்க எல்லாம்? இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு கர்த்தர் நமக்கு ஒரு இடத்த ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அங்க போய் நம்ம நிக்கணும். நம்ம மேல நின்று யாரு நம்மளை வேலை வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம கூட நின்று யாரெல்லாம் வேலை பார்க்கணும் அந்த இடத்துல நம்ம போய் நிக்கணும். அந்த இடத்த நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நம்ம 4 பேரை வச்சு வேலை வாங்க போறோம். நம்ம 1,00,000 ரூபாயோ 1,00,00,000 ரூபாய்க்கோ போய் யார்கிட்டயா வேலை பார்க்க போறோம்னா நமக்கு மேல யார் நிக்கணும், நம்ம கூட யார் பயணிக்கணும், அதெல்லாம் கர்த்தர் பார்த்து செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப அங்க போய் நிக்கணும். நம்ம 1,00,000 பேரை 1,00,00,000 பேரை நமக்கு கீழே வச்சு வேலை வாங்க போறோமா? அப்ப எந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள அனுமதிக்கணும், அந்த மாதிரி ஆட்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நம்மளோட சரி பாதியா, நம்மளோட சரிக்கு சரியா இந்த வாழ்க்கையில நம்மளோட துணையா, வாழ்க்கை துணையா இருந்து நம்மளோட இந்த வாழ்க்கையில பயணிக்க போற ஒரு ஆளை கர்த்தர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. நம்ம அதுக்கு காத்திருக்கிறோம், அதை நம்புறோம், அதை விசுவாசிக்கிறோம். அந்த காத்திருப்பு காலம் முடிஞ்ச உடனே அது நம்ம வாழ்க்கையில வருது, நமக்கு உண்டாகுது, அது நம்ம கண்ணில் தென்படுது. அப்ப இந்த மாதிரி ஆட்களை நம்ம அக்செப்ட் பண்ணணுமா இல்லையா? நமக்குன்னே உண்டாக்கி வச்சிருக்கிற துணையை அக்செப்ட் பண்ணணுமா இல்லையா? நம்மளோட பயணிக்கிற ஆட்களை நம்ம அக்செப்ட் பண்ணணுமா இல்லையா? நம்மளை வச்சு வேலை வாங்க போற பாஸ் கர்த்தர் சித்தமா அதை அக்செப்ட் பண்ணணும். நமக்கு கீழே எல்லாம் இருந்து வேலை பார்க்க போறான், கர்த்தர் சித்தமா அக்செப்ட் பண்ணணும். கர்த்தர் மூலமா ஒரு வாய்ப்பு நமக்கு வருது, கர்த்தர் மூலமா நமக்கு ஒரு டீல்ஸ் வருது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, நம்ம அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணணும். இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் 500 கூட தரான், இவன் ஏசி ரூம் தரான், இவன் ஆடி கார் வச்சிருக்கான், அவன் பென்ஸ் கார் வச்சிருக்கான், போற வழியில மோர் தரான் அப்படின்னு இவன் கூட போயிடலாமா? போகக்கூடாது. இங்கிட்டு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, பளபளன்னு இருக்கு, சூழ்நிலை எல்லாம் சாதகமா இருக்கு, இங்க போனா அமோகமா இருக்குன்னு இங்க போலாமா? போகக்கூடாது. கர்த்தர் சித்தம் அங்க இல்ல, அங்க காலை வைக்க கூடாது. கர்த்தர் சொன்னாருன்னா அங்க சூழ்நிலை சாதகமா இல்லாம இருந்தாலும் சரி, சூழ்நிலை சாதகமா இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, இல்லட்டாலும் சரி, ஆசீர்வாதம் இருக்கு இல்ல, என்ன எப்படி இருக்கு, எனக்கு பிடிச்சவன் இருக்கான், பிடிக்காதவன் இருக்கான், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கடவுள் சொல்லிட்டாருன்னா குதிச்சிடணும். கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அந்த பொண்ணை தூக்கிடணும். பொண்ணை தூக்கிடாதீங்க, ஆட்சி மாறி இருக்கு, நம்மளை தூக்கிடுவாங்க. முறைப்படி லீகலா நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். இல்ல கர்த்தர் சொன்ன ஆட்கள் நம்மளை அப்ரோச் பண்றாங்களா, நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும். வேலை வாய்ப்புகள் நம்மளை அப்ரோச் பண்ணுதா, நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும். கர்த்தர் சொன்ன ஆட்கள் நம்ம கிட்ட வேலை பார்க்கறதுக்கு வந்து அப்ரோச் பண்றாங்களா, அக்செப்ட் பண்ணணும். கர்த்தர் சித்தம் அங்க இருக்கு, அதை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில அக்செப்ட் பண்ணணும். வேற எல்லாத்தையுமே நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும். நான் அங்க சரியா ஃபீல் பண்ணல, அங்க போனா எனக்கு நன்மை நடக்கும்னு தோணலைன்னு தயவு செய்து
கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகள், வாழ்க்கை துணைகள், நல்ல நல்ல மனிதர்கள், நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, டீல்ஸ், இது எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்குன்னே உருவாக்கி ஒரு ஆளை வச்சிருக்கிறாரு, தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்குன்னு நீங்க எங்க போய் நிக்கணும்னு ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. எந்த ஊர்ல தங்கணும், எந்த லேண்ட்ல நீங்க தங்கணும், எந்த வீட்டுல இருக்கணும், கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. கர்த்தர் ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்களை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் கொடுக்குற வாய்ப்புகளை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. பாக்குறதுக்கு சாதகமா தெரியல, லாபம் தர மாதிரி தெரியல, அங்க சரியில்லாதவன் இருக்கிறான், எனக்கு பிடிக்காதவன் இருக்கிறான். மோசேவ பார்வோனோட அரண்மனையில வச்சு வளர்க்குறாரு, யோசேப்பை எகிப்துல வச்சு வளர்க்குறாரு, எல்லாமே நெகட்டிவ் ஏரியா. தாவீத சவுல் கிட்ட வச்சு வளர்க்குறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல வச்சு வளர்க்குறாரு. லாபான்ட்ட வச்சு யாக்கோப வளர்க்குறாரு. இவன் எல்லாம் சரியானவனா? கொலை பண்றவன், ஏமாத்துறவன், கொள்ளையடிக்கிறவன், கேவலத்திலையும் கேவலமானவன். கர்த்தர் சொன்னார்னா உட்கார்றானா உட்காரான்னு, நில்றானா நிக்கணும், நடறானா நடக்கணும், கடல்ல குதிதானா குதிக்கணும். கர்த்தர் சொல்லிட்டாருன்னா தைரியமா எதெல்லாம் உங்களுக்குன்னு சொல்றாரோ அதை நோக்கி தைரியமா அடி எடுத்து வைங்க. சில விஷயங்கள்லாம் உங்களை நோக்கி வருது, தைரியமா அந்த மாதிரி ஆட்களை, நல்ல நல்ல மனிதர்களை, நல்ல நல்ல உறவுகளை, நல்ல நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல நல்ல வாய்ப்புகளை, ஆப்பர்ச்சுனிட்டியை, டீல்ஸை அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க மற்றதை எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணமே கர்த்தர் ஏற்படுத்தின வாய்ப்புகளை, நபர்களை, நல்ல உறவுகளை உங்க வாழ்க்கையில அடையணும்னு தான், ஆசீர்வாதங்களை அடையணும்னு தான். மற்றவங்க எல்லாம் உங்களை ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணமே வானத்தையும் பூமி உண்டாக்கின கடவுள் உங்களுக்குன்னே ஒரு பொண்ணை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. நீங்க பையனா இருந்தா உங்களுக்கு பொண்ணை உருவாக்கி வச்சிருக்கிறாரு, நீங்க பொண்ணா இருந்தா பையனை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. நீங்க மேல நிக்க போறீங்களா, உங்களுக்கு கீழே நிக்க போற ஆட்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. நீங்க கீழே நிக்க போறீங்களா, உங்க மேல நிக்க போற ஆட்களை உருவாக்கி வச்சிருக்கிறாரு, ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நம்ம ஒரு லேண்ட் வாங்க போறோம், வீடு வாங்க போறோம், நமக்கான இடத்த ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நம்ம அதை அடையணுன்றதுக்காக தான் பல ஆப்ஷன்ஸை நம்ம தாண்டி வந்தோம், பல பேரை நம்ம ரிஜெக்ட் பண்ணோம். நம்ம இதை அடையணுன்றதுக்காக தான் கர்த்தர் சித்தப்படி உன்னை அடையணும், ஒரு நன்மை அடையணும், ஆசீர்வாதத்தை அடையணும், ஒரு வாழ்க்கை துணை அடையணும், ஒரு வேலை வாய்ப்பு அடையணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டீல் அடையணும்னு. அதுக்காக தான் பல பேர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணாங்க, பல பேரை நம்மளும் ரிஜெக்ட் பண்ணோம். தயவு செய்து உங்க வாழ்க்கையில கவனமா பாருங்க. வானத்தையும் பூமி உண்டாக்குன கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி வந்து நின்னாரு. அவன் அதை கண்டுபிடிக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் அது அவனுக்கு தெரியவே இல்லை. கடவுளை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் தவிக்கிறான், துடிக்கிறான் தெரியுமா? நம்ம கிட்ட ஒரு தடவை பேசிட மாட்டாரா? நம்ம ஒரு தடவை அவரை பார்த்துட மாட்டோமா? நம்ம கிட்ட கனவுலையாவது ஒரு தடவை அவர் தெரிஞ்சிட மாட்டாரா? ஒரு வெளிப்பாடு நமக்கு கொடுத்துட மாட்டாரா? ஒரு வார்த்தை நமக்கு பேசிட மாட்டாரா? எத்தனை பேர் ஏங்குறான் தெரியுமா, தவிக்கிறான், துடிக்கிறான் தெரியுமா? தயவு செய்து கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இழந்து போயிடாதீங்க. நல்ல உறவுகளை, நல்ல மனிதர்கள், நல்ல ஆத்துமாக்களை மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செய்து அவங்களெல்லாம் அக்செப்ட் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவ இஸ்ரவேல் ஜனங்களை they received him not அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது. அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை, அக்செப்ட் பண்ணல. உங்க வாழ்க்கையில தயவு செய்து கடவுள் உங்களுக்குன்னு வச்சிருக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. எதெல்லாம் சரியில்லாதவன் கொண்டு வர்றது, எது சரியானவன் கொண்டு வர்றதுன்னு கர்த்தர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு தெளிவா காமிச்சிருவாரு எது கர்த்தரால ஏற்படுத்தப்பட்டதுன்னு. ஒரு தடவை சொன்னாருன்னா இன்ஃபர்மேஷன், 2 தடவை சொன்னாருன்னா கன்ஃபர்மேஷன், 3வது தடவை, 4வது தடவை, 5வது தடவை, 6வது தடவை, 7வது தடவை சொல்றாருன்னா பரிபூரணம். அது கர்த்தரால் நிச்சயிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சாமுவேல்கிட்ட கர்த்தர் தடவை பேசும்போது அவனுக்கு தெரியல, ஏலி போய் கூப்பிட்டீங்களான்னு அவரை போய் எழுப்புறான். 2வது தடவை போப்பா நான் கூப்பிடலன்னு அனுப்பிடுறாரு. 2வது தடவை போய் தூங்குறான், அப்பையும் சாமுவேலன்னு கூப்பிடுறாரு. திருப்பி கூப்பிட்டீங்களான்னு அங்கதான் போறான், நான் கூப்பிடல, ஏதாவது கனவு கண்டிருப்ப போ அப்படின்னு. 3வது தடவை கூப்பிடுறாரு, 3வது தடவை போறான், கர்த்தர் உன்கிட்ட பேசுறாருப்பா அப்படின்னு சொல்லி சாமுவேலை ஏலி அனுப்பி வைக்கிறான். இனிமே கர்த்தர் கூப்பிட்டாருன்னா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு,
அப்படின்னு சொல்லி தரான். அப்புறம்தான் அவனுக்கு தெரியுது, அவன் குட்டி பையன் இல்லையா. ஒருவேளை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற நபர்களை, நல்ல உறவுகளை, நல்ல நல்ல மனிதர்களை, நல்ல நல்ல வாய்ப்புகளை, ஆப்பர்ச்சுனிட்டியை, டீல்ஸ், ஜாப்ஸ், நல்ல நல்ல ஆசீர்வாதங்கள் இதுதான் நமக்கு தெரியாம நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கான பொண்ணு, உங்களுக்கான வேலை, உங்களுக்கான லேண்டு, உங்களுக்கான வீடு, உங்களுக்கான டீல்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப்ஸ்ன்னு தெரிஞ்சிட்டா, ஆசீர்வாதங்கள், நன்மைகள்னு தெரிஞ்சிட்டா விட்டுறவே விட்டுறாதீங்க. தூக்குங்கடா அதை. எங்க இருந்தாலும், பூமியில எந்த முக்கில் இருந்தாலும், அது உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது, உங்க கையில கொடுக்கறதுக்காகவே படைக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. அது நபரா இருந்தாலும் சரிதான், நல்ல மனிதர்களோட உறவா இருந்தாலும் சரிதான். நல்ல டிவைன் கனெக்ஷன் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. நல்ல வாழ்க்கை துணையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. நல்ல நல்ல ஆத்துமாக்களை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு ஆட்களை அனுப்புறாரு. நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு, நல்ல நன்மைகளை கொடுக்குறாரு. அங்க இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு. அது மூலமா தான் கனவுல கூட எவனும் நினைச்சு பார்க்க முடியாத உயரங்களை நம்ம அடைய போறோம். நமக்கு அது மூலமா தான் ஆசீர்வாத கதவுகள் திறக்க போகுது, வெற்றி வழி வாய்ப்புகள் உருவாக போகுது. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். கர்த்தர் கொடுக்குற வாய்ப்புகளை, ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தணும். தாழ்மையோட கர்த்தர் என்ன கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணுங்க. இதையாடா உட்காந்து ஜெபம் பண்ணி வாங்க சொல்றேன்னு என்னை கேட்காதீங்க. கடவுள் பார்த்து என்ன கொடுக்குறாரோ அதை வச்சுக்கோங்க. ஒன்றை கூட மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு தூசி கூட மிஸ் பண்ணிடாதீங்க. கடவுள் உங்களுக்குன்னு உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு தூசி கூட நான் விட மாட்டேன். கர்த்தர் எனக்குன்னு ஏற்படுத்தி வச்சிருக்கிற நல்ல நல்ல மனிதர்களை சம்பாதிப்பேன், நல்ல வேலை வாய்ப்புல போய் நிற்பேன், நல்ல நபர்களை என் வாழ்க்கையில அனுமதிப்பேன் வேலை பார்க்கறதுக்கு. எனக்குன்னு பிறந்த வாழ்க்கை துணையை அடைவேன். என் வாழ்க்கையில எனக்குன்னு கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை என் வாழ்க்கையில நான் அடையாம போகவே மாட்டேன்டான்னு வாயை திறந்து பேசுங்க தயவு செய்து. ஒன்றை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. எதெல்லாம் உங்ககிட்ட ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்களோ கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிவா காமிச்சிருவாரு. எதை எவன் என்ன நோக்கத்துல கொண்டு வர்றான், எது கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுக்கறதுன்னு. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருந்து மகா பயங்கரமா உங்களை நடத்துவாரு. உங்களுக்கானது எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு, கண்டு அடையிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்வாரு, உங்களை வழி நடத்துவாரு. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி நம்ம முடிச்சிடலாமா? வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, சாவை வென்ற ராஜாதி ராஜாவே, கர்த்தர் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு புதிய புதிய நபர்களையும், ஏற்கனவே இணைக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களையும் உங்க பாதத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இவர்களுக்கென்று உருவாக்கப்பட்ட வாழ்க்கை துணை, வழி வாய்ப்புகள், வாசல்கள், வேலை வாய்ப்புகள், நல்ல நல்ல மனிதர்கள், நல்ல நல்ல உறவுகள், சகல விதமான தேவனுடைய நன்மைகள், தேவ சித்தத்தின்படி கர்த்தரால ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் யாவையும் இதை பார்க்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் அடைகிறதுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க, பலத்தை கொடுங்க. கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற வாய்ப்புகளை போய் அடைய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மகா பயங்கரமா நடத்துங்க. உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற வாய்ப்புகள் வரும்போது அவை யாவையும் அங்கீகரிக்க, அவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள, பெற்றுக்கொள்ள ஞானத்தை கொடுங்க. கர்த்தர் கண்டறிகிறதற்கு பலத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் மகா பயங்கரமாய் நடத்துங்க. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற சகல விதமான நன்மைகளும், சகல விதமான ஆசீர்வாதங்களும் சம்பூர்ணமாய் இதை பார்க்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் உண்டாகட்டும். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வர்ணமும் சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்ற வார்த்தையின்படி தேவனால ஆயத்தப்படுத்தி நன்மைகள், ஆசீர்வாதங்கள் சகலமும் இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இவர்கள் அதை தக்க வைத்து கொள்ளட்டும். இதை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளட்டும். இவங்க வாழ்க்கையில கர்த்தர் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் அளவில்லாமல் அருளி செய்வீராக. கர்த்தர் துணை நிற்பீராக, பலப்படுத்துவீராக, கர்த்தர் நடத்துவீராக சதா காலங்களிலும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல 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 பிதாவே, ஆமென். Thank you for watching. God bless you all.